டிட்வா புயலின் தாக்கத்தினால் வடக்கு ரயில் மார்க்கம் கடுமையாக சேதமடைந்தது. புயல் ஏற்பட்டு 24 நாட்களின் பின்னர் வடக்கு ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் தற்காலிகமாக நிறைவு செய்யப்பட்டதை அடுத்து ரயில் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. ரயில் வீதியை முழுமையாக புனரமைக்கும் பணிகள் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோரின் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. ස්වභාවික විපතකින් පසු බිඳී ගිය බලාපොරොත්තු යලි පනගන්වන හෘදයාංගම මෙහෙයුමක ආරම්භයයි. வடக்கு ரயில் மார்க்கம் 2 கட்டங்களாக புனரமைக்கப்பட உள்ளது. முதல் கட்டமாக மாகோ முதல் காங்கேசன்துறை வரையான பகுதி புனரமைக்கப்பட உள்ளது. இதனால் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் வடக்கு ரயில் மார்க்கத்தின் மாகோ முதல் ஓமந்தை வரையான ரயில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளது. மதுவாச்சி முதல் தலைமன்னார் வரையான பகுதி 2ஆம் கட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட உள்ளது. புனரமைப்பு பணிகளுக்காக இந்திய அரசாங்கம் $5 மில்லியன் நிதியுதவியை நன்கொடையாக வழங்கியுள்ளது. India over the years has supported the railway sector with a இலங்கையின் ரயில்வே துறைக்கு இந்தியா பல வருடங்களாக ஆதரவு வழங்கியுள்ளது. அதற்காக நாம் $1.2 பில்லியன் நிதியுதவியை நன்கொடையாக வழங்கியுள்ளோம். இதில் 500 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ரயில் மார்க்கத்தை மீண்டும் புனரமைப்பு செய்வதற்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளோம். இதற்கு மேலதிகமாக 400 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ரயில்வே சமிக்ஞை கட்டமைப்பின் பணிகள் நிறைவடைந்துள்ளன. அனர்த்தங்களின் பின்னர் இந்தியா இலங்கைக்கு வழங்கிய $450 மில்லியன் பெறுமதியான அனர்த்த மறுசீரமைப்பு வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்காக இங்கு அனைவரும் குழுமியிருக்கின்றோம். நன்கொடை மற்றும் கடன் என்ற 2 கட்டங்களாக இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அவசரமாக செய்ய வேண்டிய பணிகளை செய்வதற்காக நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகளுக்காக $5 மில்லியன் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான வேலை திட்டங்களை இன்று ஆரம்பித்துள்ளோம். ஏப்ரல் மாதம் முதற்கட்ட பணிகள் நிறைவு பெறும் என எனக்கு கூறியுள்ளனர். இதற்கு மேலதிகமாக சமிக்ஞை கட்டமைப்பு, யானைகளுக்கான பிரவேச பாதைகள் தொடர்பான செயற்பாடுகள், பாலம் புனரமைப்பு உள்ளிட்ட செயற்பாடுகளை மே மாதத்திற்கு முன்னர் நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றோம். சரியான திட்டமிடலுடன் கூடிய விரைவில் பணிகளை நிறைவு செய்து மக்களுக்கு அதன் பலன்களை பெற்றுக்கொள்ளும் வகையிலான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். இலங்கை வாழ் மக்களின் நலனுக்காக இலங்கை அரசாங்கத்தின் முன்னுரிமைக்கு அமையவே இந்த சந்தர்ப்பத்தில் செயற்படுகின்றோம். மக்களை அடிப்படையாக கொண்டே இந்திய அபிவிருத்தி திட்டங்கள் அமையும். அதே போன்று இலங்கையை போன்ற எமது நெருங்கிய அண்டை நாடுகளுக்கு நாம் நல்கும் ஒத்துழைப்பு மக்களுக்கும் அதே வழியில் பயனளிக்க வேண்டும். And any assistance or any cooperation that we do with our neighbors like Sri Lanka is our closest neighbor, is also people-centric. මෙතනින් අපි ප්‍රධාන ලයින් දෙකක් හැදෙනවා මඩකලපු පැත්තටත් ඒ වගේම කංකසන්දුරේ දක්වා. ஒரு ரயில் மார்க்கம் மட்டக்களப்புக்கும் மற்றும் ஒரு ரயில் மார்க்கம் காங்கேசன்துறைக்கும் அமைக்கப்பட உள்ளது. டிட்வா புயல் ஏற்பட்டு 45 நாட்களுக்குள் மாகோ முதல் ஓமந்தை வரையும் மதவாச்சு முதல் மன்னார் வரையும் இலவசமாக இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய மக்களின் நிதியுதவியின் கீழ் 2 மார்க்கங்களை அமைக்க முடிந்தமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எதிர்வரும் நாட்களில் தைப்பொங்கல் கொண்டாடப்பட உள்ளது. 14 மற்றும் 15ஆம் திகதியின் பின்னர் 18ஆம் திகதியும் ரயிலை சேவையில் ஈடுபடுத்த உள்ளோம். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை மாகோ முதல் அனுராதபுரம் வரையில் ரயில் சேவைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். அந்த காலப்பகுதியில் ரயில் வீதியின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மார்ச் மாதம் 31ஆம் தேதி என்பது 2.5 மாதங்களை கொண்ட காலப்பகுதி, அதாவது 70 நாட்களை கொண்ட காலப்பகுதி. அந்த 70 நாட்களில் இதற்கான பணியை நிறைவு செய்து எதிர்பார்க்கின்றோம். அடுத்ததாக ஓமந்தை வரையான பகுதியையும் மதவாச்சு முதல் தலைமன்னார் வரையான பகுதியும் உள்ளன. அதற்காக நாம் மார்க்கத்தை முழுமையாக மூட வேண்டியதில்லை. எனினும் காங்கேசன்துறை முதல் அனுராதபுரம் வரையில் ரயில்கள் சேவையில் ஈடுபடுகின்றன. இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ஏனைய பஸ் நிறுவனங்களோடு கலந்துரையாடி அனுராதபுரத்துக்கு வருகை தரும் பயணிகளை மாகோ வரை பஸ்களில் கொண்டு வர முடியுமா என்பதை ஆராய்ந்து வருகின்றோம். எனினும் அது தொடர்பில் இதுவரையில் இறுதி தீர்மானத்தை எடுக்கவில்லை. அதற்கான தயார்படுத்தல்கள் தொடர்பில் கலந்துரையாட வேண்டியுள்ளது. நாம் வார்த்தைகளில் உண்மைகளை காண்பிக்கின்றோம். அரசாங்கம் என்ற வகையில் கூறுவதையே செய்கின்றோம். 1500 கிலோமீட்டர் கொண்ட ரயில் மார்க்கம் காணப்படுகிறது. டிட்வா புயலின் பின்னர் 450 கிலோமீட்டர்களை மாத்திரமே புனரமைக்க முடிந்துள்ளது. இந்த 40 நாட்களுக்குள் 1000க்கும் மேற்பட்ட வேலை திட்டங்களை நிறைவு செய்துள்ளோம்.
අපි ඉතාම ප්‍රායෝගිකව මහ පොළොවේ කරලා තියෙන වැඩ නොකරුණු බවට நடைமுறையில் பாரிய வேலை திட்டங்களை செய்துள்ளோம். எனினும் எதனையும் செய்யவில்லை என்ற பிம்பத்தை உருவாக்குகின்றனர். சிறிய சிறிய விடயங்களையும் செய்துள்ளோம். அதில் கரிசனை என்பதே முக்கியமானது. ரயிலை பயன்படுத்தும் மக்களுக்காக பணியாற்றுகின்றோம். கரிசனையை டித்வா புயல் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி காண்பித்தார். எனவே மக்களை நாம் பார்த்துக் கொள்கின்றோம். ඒ නිසා අපි මිනිසුන්ව බලා ගන්නවා.